என்ன இலைக்கு நடுவில் தான் வருவாளா? என்ன மங்களா தெரியுது. ஹலோ, கொஞ்சம் நவருங்க. ஓ ஏய் என்னடி நடக்கும்? எனக்கு என்னமோ அவ இவகிட்ட வந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம். எஸ் பாப்போம். ஒரே ஒரு நிமிஷம். ஏய், என்ன நல்லா கண்ணை திறந்து பாருங்க. கண்ணை திறந்து ஓ, உன் காதல பாக்கணும். பாக்குறோம். நடி நடி நடி. புரியுது, நீ எதுவும் சொல்ல வேணாம். ஜஸ்ட் ஹலோ சார், நான் ஒன்றும் உங்க கூட கொஞ்சம் விளையாட வரல. என் வீட்டில் மாப்பிள்ளை பார்த்துட்டாங்க, அதை சொல்லிட்டு போலாம் தான் வந்தேன். இனிமே இந்த ஃபோன்பே ஜிபேன்னு காசு அமிச்சு அதை ஒரு ரீசனா வச்சு அப்படியே ரீபேச் ஆகலான்னு நினைக்காத, புரியுதா? இந்த மாதிரி பாவமா மூஞ்ச வச்சா நான் திரும்ப வருவேன்னு நினைக்காத. இதான் லாஸ்ட். போய் உன் லைஃபை பாரு மதன். பாய். மொக்க வாங்கி போரோய், உன் காலை கொஞ்சம் முன்னாடி வச்சு வாராய். வாடா, அங்கே என்ன முடிச்சுக்கிட்டு இருக்க? கலாய்ப்போம், கண்டிப்பா கலாய்ப்போம். எனக்கு நினைச்சேன்டா, எனக்கு மாப்பிள்ளை பார்த்துட்டாங்க, பத்திரிக்கை வச்சிருவா. என்னடா ஆச்சு? ஐயோ, போயிட்டாளாடி. விட்டு போயிட்டாளே. மாப்பிள்ளை பார்த்துட்டு போயிட்டாடி. கல்யாணம் பண்ணிக்க போறா. ஆமாடி. வாழா வெட்டியா இருக்க புரியுமா தான்? காவியா, ட்ரூ லவ் பாத்தியா? டைட்டானிக் கிளைமேக்ஸ் கூட இவ்வளவு டச்சிங்கா இருக்காதுடா. ஏய், இது உங்களை தவிர வேற யாரும் பார்க்கலல்ல. நம்மள தவிர இந்த கண்கொள்ளா காட்சியை யாருமே பார்க்க முடியாம போச்சுடி. நீ இன்ஸ்டால லைவ் வந்திருக்கணும்டி. ஐ மிஸ்ட் இட். அவ என்கிட்ட வந்து அவளுக்கு கல்யாணம் சொல்லும் போது என் மனசு எவ்வளவு துடிச்சு போயிடுச்சு தெரியுமா? ஓ, ஏதோ சீரியல் ஏதாவது நடிக்கிறியா? நான் சென்டிமெண்டா பேசுறேன். செட்டே ஆகல. ஆனா மதன், நான் ரொம்ப நாளாவே ஒரு விஷயத்த மனசுல போட்டு யோசிச்சுட்டு தானே இருக்கேன். என்ன? எனக்கு தெரிஞ்சு உன் முகரக்கட்டைக்கு என்ன தவிர இந்த ஜென்மத்துல வேற எவ்வளவுமே செட் ஆக மாட்டாடா. அப்படியா சொல்ற? நீ வேணா காவியா